ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கற்றுக்கலாம் பாருங்க, கத்திரிக்காய் இருக்குது நம்ம தோட்டத்தில். நம்ம ஒரு வீடியோலாம் நமக்கு கத்திரிக்காய் அது வீடியோ கிடையாது. வாங்க, கத்திரிக்காய் எப்படி இருக்குது பாருங்க. காலையிலேருந்து மழை. பாருங்க காய் ஒரு காய் எப்படி நட்டு கட்டி பாருங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது. அதில் வயலுக்கு பாருங்க கத்திரிச்சு பாருங்க. முள்ளு கத்திரிக்காய் இவ்வளோ அரைச்சி பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க. அந்த பட்டாசு சத்தம் கேட்குது. வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம். அதுதான் காயாக இருக்கலாம் மாட்டிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான காயை ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாடியில் எடுத்துக்கோங்க. நான் ஒரு வீட்டில் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அரிசி பையில் ஒரு 4 செடி வச்சா கூட போதும். ஒரு வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடியாக ஒரு 4 செடி வச்சா போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி போட்டு பறிச்சாச்சு வேணாம். அதனால் இந்த புடலங்கெல்லாம் நான் அறக்கலை. நிறையவே இருக்குது பாருங்கள் புடலங்கெல்லாம். இப்போ தான் கொஞ்சம் அணில் கொஞ்சம் பார்த்து விடுது கொஞ்சம் கொஞ்சம். பாருங்க வெள்ளரி பிஞ்சு, இதையும் கட் பண்ணிக்கலாம். இது அறுத்துக்கலாம். பிஞ்சுன்னு சொல்லலாம், காராமணின்னு சொல்லலாம். அது கொஞ்சமாக தான் இருக்குது, கட் பண்ணிக்கலாம். இது லாங் பீன்ஸு, காராமணின்னு சொல்லலாம். மழை பெஞ்சினே இருக்குது, அந்த பூவெல்லாம் கொட்டி போகுது. அதனால் ரொம்ப காய் பிடிக்கல. இப்போ வெறி கத்திரிக்காய் இருக்குது, வெறி கத்திரிக்காய் அறுத்துடலாம். அது பாருங்க கொத்து கொத்தா எப்படி இருக்குது காய். சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு சொரக்காய் இருக்குது, அதையும் அறுத்துக்கலாம். என்னென்ன அறுவடை எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ தக்காளிக்கு இருக்கும், 1/2 கிலோ வெண்டைக்காய், 1/2 கிலோ கோவக்காய், 2 பிஞ்சு வெள்ளரி, அது காராமணின்னு சொல்லலாம், லாங் பீன்ஸ்னு சொல்லலாம், ஒரு சொரக்காய், சுண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ இருக்கும், 2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். இதோட தான் அறுவடை எடுத்துக்கணும். இதோடைய வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அது உள்ளே போய் பாருங்கள். நான் என்னென்ன அறுவடை எடுத்துருக்கேன்னு தெரியும்.